வணக்கம் பானு. நிச்சயமாக கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் சிந்தாமணி புதூரில் இருந்து ஒண்டிப்புதூர் வரும் வழியில் அவருடன் சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்தனர். இரவு 10 மணியுடன் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி இல்லை என்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டதால் அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மேற்கொண்டு செல்வதற்காக காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் வேனில் இருந்து இறங்கி வந்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலை காவல்துறையினரிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டத்தை மீறி இரவு நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என காவல்துறையினர் உறுதியாக தெரிவித்தனர். அவர்களுடன் வாக்குவாதத்தில் மேற்கொண்ட அண்ணாமலை தான் பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் கையெடுத்து கும்பிட்டுதான் வந்தேன் என்று தெரிவித்தார். ஆனால் கட்சியினர் அனுமதி மறுக்கவே பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ஒண்டிப்புதூர் சாலையில் இரவு நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் பின் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியலின் போராட்டம் காரணமாக இரவு நேரத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. இது தொடர்பாக மாநில துணை வணிக அலுவலர் சண்முக பிரியா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பெயரில் 143 மற்றும் 341 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் அண்ணாமலை மற்றும் 300 நபர்கள் மீது சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் அண்ணாமலை மீது சிங்கநல்லூர் போலீசாரும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி ஒன்று கூடுதல், முறையற்ற தடுப்பு மற்றும் வெடிப்பொருட்களை தவறாக கையாளுதல் மற்றும் பொதுமக்களை தொல்லை கொடுத்தல் என்ற ஆகிய 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் கோவையில் மற்றும் 2 காவல்துறை நிலையத்தில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பானு, விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.